ஒரு மனிதன் இறந்து விட்டான். அவனுடைய நாய் அவனுக்கு அருகில் படுத்து கிடந்தது. அவனும் இறந்து விட்டான். மனிதனின் ஆன்மா ஒரு தங்க கதவுக்கு முன்னால் நிற்கிறது. அவனுக்கு அருகில் அவனது நாயின் ஆன்மாவும் உள்ளது. ஒரு மர்மமான மனிதர் தங்க கதவுக்கு அருகில் நிற்கிறார். இறந்தவர் கேட்டார், இது என்ன இடம்? நீ இறந்து விட்டாய், இது சொர்க்கம். இப்போது நீ உள்ளே நுழைந்து நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் என்று அந்த மர்ம மனிதன் கூறினான். இறுதியாக அந்த மனிதர், சொர்க்கத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டார். மர்மமான மனிதர், நிச்சயமாக நிறைய தண்ணீர் இருக்கிறது. சொர்க்கத்தில் உணவு இருக்கிறதா என்றார். நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என்னுடன் ஒரு நாய் உள்ளது. மன்னிக்கவும், நாய் உள்ளே நுழைய முடியாது. நாய் வெளியிலேயே இருக்க வேண்டும் என்று அந்த மர்ம மனிதர் கூறினார். அந்த மனிதர் தங்க கதவுக்குள் நுழைய மறுத்துவிட்டான். அந்த மனிதன் தனது நாயுடன் சேர்ந்து நடந்து சென்றான். அவர்கள் தூரத்தில் மற்றொரு கதவை பார்க்கிறார்கள். கதவுக்கு அருகில் ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறான். அந்த மனிதன், மன்னிக்கவும், இந்த வாயிலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? அந்த மர்ம மனிதன், சொர்க்கம் என்று பதிலளித்தான். மற்றும், நாயை என்னுடன் கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக என்றான் மர்ம மனிதன். அந்த மனிதர், இதற்கு முன்னாடி இருந்த கதவு என்ன என்று கேட்டான். நரகம். தங்கள் நண்பர்களை விட்டு செல்லாதவர்கள் மட்டுமே சொர்க்கத்தை அடைவார்கள் என்றார் மர்ம மனிதர்.